நாம எல்லாருமே நினைச்ச மாதிரி ராஜிமா நல்லபடியா குணமாயிட்டாங்க. அதனால இன்னைக்கே இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பலான்னு இருக்கேன். என்னம்மா இப்படி திடுதுப்புன்னு சொல்ற? இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது தானே. நான் ராஜிமாக்காக தான் வந்தேன். அவங்க நல்லபடியா குணமானதும் இங்க இருந்து கிளம்பிடுவேன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு, இங்க இருந்த வரைக்கும் என்ன உங்கள ஒருத்தியா நினைச்சு பாத்துக்கிட்டதுக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ என்னைக்குமே எங்களுக்குள்ள ஒருத்திதாமா. நீயும் ராஜியும் இப்படி ஒரு விஷயத்த பேசி முடிவு எடுத்திருக்கீங்க போது இதுல நான் சொல்றது ஒண்ணுமே இல்லதான். உன் விருப்பப்படி நீ என்ன செய்யறியோ செய்யுமா. அம்மாடி சண்மதி, இந்த அளவுக்கு உன் மனசை கஷ்டப்படுத்தினதுக்கு எங்க எல்லாரையும் மன்னிச்சிருமா. ஐயோ அங்கிள், என்ன அங்கிள் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? அப்படி பார்த்தா நானும் தான் உங்க எல்லாரையுமே ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசியிருக்கேன். ஆனா இங்க இருந்த வரைக்கும் நீங்க யாருமே என்கிட்ட கோமா கூட நடந்துட்டது இல்ல. வாய் வார்த்தையால நிறைய பேசி உங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்தினதுக்கு, இன்ஃபேக்ட் அதுக்கு நான் தான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. உனக்கு இந்த குடும்பத்துக்கு நடுவுல மனக்கசப்பா நிறைய விஷயங்கள் நடந்திருந்தாலும் இந்த குடும்பம் என்னைக்குமே உன்னை இந்த வீட்டு மகாலட்சுமி அத்தம்மா பாத்துச்சு. அதான் இப்ப நீ இங்க இருந்து போறேன்னு சொல்றப்ப கூட எந்த காரணத்தை கொண்டு உன் விருப்பத்துக்கு குறுக்க நிக்க கூடாதுன்னு எல்லாரும் தவிச்சு போய் அமைதியா இருக்கும். அண்ணி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. சம்பந்தியம்மா, என்ன மன்னிச்சிருங்க. இப்படிலாம் ஒரு பிரச்சனை வரும்னு யோசிச்சுதான் நீங்க யாரு என்னங்கிற விஷயத்தெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே சண்மதி கிட்ட சொல்லிடலான்னு சொன்னீங்க இல்லையா? ஆனா நான் தான் அதை கேட்கல. உங்க பேச்ச மீறி எல்லா உண்மையும் மறைச்சது இப்ப நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையை பாதிக்குது. ஒருவேளை முன்னாடியே இதெல்லாம் சண்மதி கிட்ட சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிருக்காதோ என்னவோ. கடைசியில என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகிறதுக்கு நானே காரணமாயிட்டனே சம்மந்தி. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு யார் சொன்னது? இதெல்லாம் நம்மள மீறி நடக்கிற விஷயம். சில விஷயங்கள் இப்படிதான் நடக்கணும்னு இருந்தா அத மாத்த யாரால முடியும் சொல்லுங்க? சண்மதி எப்படியாவது உங்க வீட்டுக்கு வந்துட்டா நாளாக நாளாக அவ மனசு மாறிடும். இந்த குடும்பத்தையும் மாப்பிளையும் சந்தோஷமா ஏத்துக்க வாங்குற நம்பிக்கையில தான் அவளை நான் இங்க அனுப்பி வச்சேன். ஆனா இப்ப ஒரேடியா உங்க எல்லாரையும் விட்டுட்டு வர அளவுக்கு விவாகரத்து கேட்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சம்பந்தி. இப்ப கூட இது சம்பந்தமா அவகிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன். ஆனா அவ மனசு மாறுற மாதிரி தெரியல. அவ பக்கம் நியாயம் இருக்கதானே செய்து சம்பந்தி. அவ என்ன முடிவு எடுத்தாலும் மறுக்காம அதை ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துலதான் நாம இருக்கோம்.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசை விட்டு இப்பதான் நிறைய விஷயம் பேசணும்னு தோணுது. இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூட முடியாம போயிடலாம். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டோம். ஆனா நாங்க நினைச்ச மாதிரி இல்லாம நீ இந்த வீட்டுக்கு வந்த காரணமும் சூழ்நிலையும் வேற சண்மதி. நீங்க இருந்த ஒவ்வொரு நாளும் எங்க உன்னை கஷ்டப்படுத்தமோங்கிற குற்ற உணர்ச்சி எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கெல்லாம் நீயே மொத்தமா ஒரு முடிவு கட்டிட்ட. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம வருத்தமும் இல்லாம இன்னைக்குதான் நான் நிம்மதியா தூங்க போறேன். ரொம்ப சந்தோஷம். நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி இனிமே வாழ போறேன்னு ரொம்ப பெரிய நிம்மதியோட இருக்கேன். எனக்கு இருந்த குழப்பம், பிரச்சனை, கஷ்டம் எல்லாமே என்னையோட ஒரு முடிவுக்கு வந்துரும்னு நான் நம்புறேன். நான் இனியும் எங்க இருக்கணும்ன்ற சுதந்திரமே இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு. இனிமேதான் நான் ஏன் லைஃப எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ போறேன். அது மட்டும் இல்ல கார்த்திக், நானுமே இன்னைக்குதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிம்மதியா தூங்க போறேன். குட் நைட். ராஜி, நம்ம அட்வொகேட் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க போங்க, நான் வரேன். கார்த்திக் சண்மதி வாழ்க்கையை பத்தி நமக்கு இருந்த நம்பிக்கைலாம் இப்படி ஒரே நாள் இடிஞ்சு தரமாட்டமாகன்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கல. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து இதெல்லாம் வெறும் கனவா மாறிடாதான்னு மனசு கடந்து ஏங்குது. என்னதான் கல்யாணத்தப்போ நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சண்மதி அப்படி பேசியிருந்தாலும் அவ்வளோ சாதாரணமா விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போறதுக்கு அவ மனசு இடம் கொடுக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. வாய் வார்த்தையா என்ன வேணா சொல்லிடலாம், ஆனா சில விஷயம் நடக்கிறப்பதான் அதோடைய வலியை நம்மளால உணர முடியும். அப்படிதான் சண்மதியும் அவளே டைவர்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாலும் கூட இன்னைக்கு விவாகரத்து பேப்பர்ல அவ கையெழுத்து போறதுக்கு முன்னாடி அவ மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். ராஜி, உங்களோட இந்த நம்பிக்கை நிஜமாகணும்னு நானும் வேண்டிக்கிறேங்க. நீங்க சொல்ற மாதிரி மட்டும் நடந்துருச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. சரி, நீங்க போங்க, நான் வரேன். சரி ராஜி. என்னங்க, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. இத பாருமாங்க, பயந்து என்ன ஆக போகுது? எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். நீ தைரியமா இரு. நீங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் இல்ல? ஆமா சார். நீங்க ரெண்டு பேருமே நல்லா படிச்சவங்க தானே? சொசைட்டில நல்ல ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க. இருந்தும் உங்க பர்சனல் லைஃப்ல இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது தப்பா தெரியலையா? சார் ப்ளீஸ், எங்களுக்குள்ள நடந்த பழைய விஷயங்களெல்லாம் நினைச்சு பார்க்குற நிலைமையில நான் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி எஜுகேட்டடான நாங்களே டிவோர்ஸ் கேட்டு வந்திருக்கோம்னா எந்த அளவுக்கு கஷ்டமான வாழ்க்கை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நாங்க சொல்லாமலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன்னு சொல்லுவாங்க சார். நான் கற்பனை பண்ணி பார்த்த ஒன்னாவும் நான் இப்ப வாழ்ற வாழ்க்கை
வேற ஒன்னாவும் இருக்கிறது தான் இப்ப பிரச்சனையே. இதுக்கு மேல என்னோட சுச்சுவேஷனை என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார். ப்ளீஸ், நாங்க கேட்ட மாதிரியே எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்களேன். நீங்க என்ன சார் அமைதியாவே இருக்கீங்க? உண்மையிலேயே நீங்களும் அவங்களோட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாம தான் டைவர்ஸ் கொடுக்குறீங்களா? இல்ல அவங்க டைவர்ஸ் கேட்ட நிர்பந்தத்தால நீங்க இதுக்கு சம்மதிக்கிறீங்களா? சார், என்னை விட்டு பிரிஞ்சு போனாதான் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியும்னா அதுக்கு நான் சம்மதிச்சுதானே ஆகணும். கல்யாணத்தப்பவே எதிர்பாராம எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை நடந்துருச்சு. அதுவும் இதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் சார் காரணம். அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து என்னால இப்ப வரைக்கும் வெளியே வர முடியாம இருக்கிறப்ப இன்னமும் சண்மதிக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையில அவளை கட்டாயப்படுத்தி இருக்க வச்சு அவளை இன்னமும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. உங்களுக்குள்ள எந்த தர்ம சங்கடமோ வருத்தமோ இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல தானே உட்கார்ந்துருக்கீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, இல்ல தகாத வார்த்தைகளால திட்டினதோ அப்படி எந்த விதமான ஒரு பிரச்சனையும் உங்களுக்குள்ள இல்ல. சொல்ல போனா என்கிட்ட கவுன்சிலிங்காக வர்ற எந்த புருஷன் பொண்டாட்டியும் இப்படி பக்கத்துல உட்கார்றத கூட விரும்ப மாட்டாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள எந்த தர்ம சங்கடமோ வருத்தமோ இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல தானே உட்கார்ந்துருக்கீங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் சேர்ந்து வாழணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விவாகரத்து கொடுக்கலாமா வேணாமான்றத பத்தி நான் முடிவு பண்ணுவேன். சார், இன்னும் ஒரு வருஷம் தான் சார். என்ன சார் சொல்றீங்க? என்னால இவர் கூட வாழ முடியலன்னு தானே டிவோர்ஸ் கேட்டு வந்திருக்கேன். என்ன போய் இன்னும் 1 இயருக்கு இந்த பாருமா சண்மதி, கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸ் என்ன, ஒரு டைவர்ஸ் கேஸ்னா அதோட ப்ரொசீஜர் என்னங்கிறதுலாம் ஒரு அட்வொகேட்டா உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்காம பிரிஞ்சு வாழணுங்கிற நோக்கத்தோட மட்டும்தான் வந்திருக்கீங்க. மற்றபடி நீங்க ஏன் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடாதுங்கிறதுக்கு வேற எந்த நியாயமான காரணமும் இல்ல. ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க கேட்டீங்கிறதுக்காக உடனே டைவர்ஸ் கொடுத்தா அது முறையா இருக்காதுமா. நீங்க ரெண்டு பேரும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஒன்னா ஒரே வீட்டுல வாழ்ந்து பாருங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்குள்ள ஒத்து வரலன்னா அப்ப வந்து கேளுங்க. அப்போ உங்களுக்கு விவாகரத்து வாங்கி கொடுக்குறேன். சார், அதான் நான் இப்பவே எல்லாமே தெளிவா சொல்லிட்டேனே சார். அப்புறம் இதுக்கு என்ன 1 இயர் வெயிட் பண்ணணும்? இத பாருங்க, இப்போ நீங்க எடுத்திருக்கிற முடிவு ஏதோ அவசரத்துல எடுத்த முடிவு மாதிரி தெரியுது. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் தான் ஆகுது. இந்த கொஞ்ச நாள்லயே எப்படி அவர் உங்களுக்கு ஏத்தவர் இல்லங்கிற முடிவுக்கு உங்களால வர முடியும்? அதான் இன்னும் ஒரு வருஷம் உங்களை அவரோட சேர்ந்து வாழ சொல்றேன். அதுக்கப்புறமா நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் சம்மதிப்பேன். சார் சார் வாங்க உட்காருங்க. ரொம்ப நன்றி சார். என்ன சார் எனக்கு போய் நன்றிலாம் சொல்லிக்கிட்டே? உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க என்கிட்ட ஒரு உதவி கேட்கும் போது அதை நான் பண்ண மாட்டேனா? அதுவும் ராஜேஸ்வரி மேடம் வீட்டுக்கு மருமகளா இருந்துகிட்டு அங்க வாழ பிடிக்காம
உங்க பொண்ணு விவாகரத்து கேட்டது எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்தது. அப்படி ஒரு குடும்பத்துல நீங்களா சம்பந்தி ஆவறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையிலேயே உங்க பொண்ணுக்கு நீங்க ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்கீங்க. ஆனா உங்க பொண்ணுக்கு தான் அது புரியல. அதான் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வீட்டுல இருந்தா அங்க இருக்கிற எல்லாரையும் புரிஞ்சுக்குவாங்கன்றதுக்காக உங்க மகளையும் மருமகனையும் இன்னும் 1 வருஷத்துக்கு அந்த வீட்டுல சேர்ந்து வாழ சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த 1 வருஷத்துக்குள்ள அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவளை நாங்க வீட்டுக்கு கூட்டு வர முடியாதுடா. ஏன்? அவ 1 வருஷம் அவங்க மாமியார் வீட்டுல தான் இருக்கணும்னு கவுன்சிலிங்ல முடிவாயிடுச்சுடா. என்னப்பா சொல்றீங்க? அங்க இருக்க பிடிக்கலன்னு தானே டிவோர்ஸ்க்கே அப்ளை பண்ணா? டேய், அதுக்கெல்லாம் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குடா. ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கட்டும் மாமா. வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்ற பொண்ண 1 வருஷம் மாமியார் வீட்ல இருக்கணும்னு சொல்றது என்ன ஃபார்மாலிட்டிஸ் மாமா? அவ அங்க இருக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம் பவானி? மா, அங்கே இருக்கணும்னா கோர்ட்டுக்கே போயிருக்க வேணாமே. என்னடா இது? அவ அங்க இருக்கணும்னு கவுன்சிலிங்லயே சொன்னது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பேசுறீங்க. பா, உங்களுக்கு இதுல சம்மதமாப்பா? எனக்கு சம்மதம், நிறைய சந்தோஷம்டா. எப்படியும் கடவுளை பார்த்து ஒரு நல்ல வழி அவளுக்கு காட்டிட்டாரு. என்னத்த நல்ல வழி? அவங்க இருக்கிறது அவளுக்கு சந்தோஷமாவும் இருக்காது, பாதுகாப்பாவும் இருக்காது. இந்த பாருமா, நாங்க அப்படி நினைக்கல மாமா. நீங்க அந்த பணக்கார வீட்டுக்கு சண்மதி அனுப்புனா சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா சண்மதி அப்படி இல்ல. இங்க பாரு பவானி, வாழ்க்கைங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. சில கணவன் மனைவிங்களுக்குள்ள கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல அந்த புரிதல் வந்துரும். சில பேருக்கு அது கொஞ்சம் நாள் ஆகும், அவ்வளவுதான். அது வழக்கமா நடக்கிற கல்யாணத்துல சண்மதிக்கு நடந்தது ஏமாத்து கல்யாணம், நம்பிக்கை துரோகம், அயோக்கியத்தனம். டேய், நீ என்ன வேணாலும் சொல்லுடா, அந்த குடும்பம் நல்ல குடும்பம், அவ்வளவுதான். அப்புறம் ஏன் சண்மதி அந்த வீடு வேணான்னு சொல்றா? சொல்லுங்க மாமா. தப்பு பண்ணிட்டீங்க. டேய், நிறுத்துடா. என்னடா தப்பு பண்ணிட்ட? டேய், சொல்லுடா, என்னடா தப்பு பண்ணிட்ட? சண்மதிய அங்கேயே இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது தப்புன்னு அவர் சொல்ல வராரு மாமா. இத பாருமா, சண்மதிக்கு தன்னை திருத்திக்க கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை சட்டம் கொடுத்திருக்குன்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். அது நீங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றீங்க. நானே நினைச்சாலும் கவுன்சிலிங் எடுத்த முடிவை இனிமே மாத்த முடியாது. புத்திசாலித்தனமா வாதாடி நிறைய அயோக்கியங்க விடுதலை ஆகுறது இல்லையா? நீங்க நினைச்சா சண்மதிக்கு அந்த 1 வருஷம்ன்றத மாத்த முடியாதா? சரிப்பா, அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் வேணும் சொல்லுங்க. ஏய், யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அவர் தங்கச்சிக்காக பேசுறாரு அத்தை. மா, இனிமே யார் இத பத்தி என்கிட்ட பேச வேண்டாம். ஏண்டா, உங்க அப்பனை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? பணத்துக்காக வாதாடுற லாயராடா நானு? லாயர்னா எப்படி இருக்கணும்னு உதாரணமா இருக்கிறவன்டா நானு. சண்மதி ராஜ்யம்மாவையும் மாப்பிள்ள கார்த்திகையும் புரிஞ்சுக்கிறது மெதுவா புரிஞ்சுக்கிட்டுண்டா. ஏய், முதல்ல நீங்க 2 பேரும் அவங்கள பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பா, எனக்கு புரியல, இதுல புரிய என்ன இருக்கு? இதெல்லாம் என்னால ஜீர்ணிக்கவே முடியாதுப்பா. டேய், அப்ப நீ பேசாம இருடா. சண்மதி விஷயத்துல இனிமே நீ தலையிடாம இரு. ஒரு அப்பாவா, ஒரு லாயரா, எனக்கு சண்மதி அந்த வீட்டுல இருக்கிறதா சரின்னு படுது. மங்க, நீ சாப்பாடு எடுத்து வை.
அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை, நானே எடுத்துட்டு வரேன். ஓகே. சண்மதி, குட் நைட். குட் நைட். அப்புறம் இந்த ரூம்ல ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனையா? என்ன? எதுவும் பேய் இருக்கா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. ஏர்லி மார்னிங் ஜன்னலுக்கு வெளியில மரத்துல இருந்து ஒரு குயில் கூவும். வா, நேச்சுரல்ல. அப்போ எப்போ எழுந்தாலும் குயில் கூவுற சத்தத்தை கேட்டு எழுந்துடலாம்ல? ஆமா. தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் கார்த்திக். குட் நைட். குட் நைட். ஆர்த்தி, ஏண்டி வீடெல்லாம் உன்னை காணும் காணும் தேடிட்டு இருக்கேன். நீங்க அப்படி என்ன யோசனையில இருக்க? சண்மதி போவான்னு நினைச்சோம், ஆனா திரும்ப வந்துட்டாலேமா. அவளாவா இங்க வந்தா? கவுன்சிலிங்ல போய் இருன்னு சொல்லிருப்பாங்க, அதனாலதான் திரும்பி வந்திருக்கா. ஆனாலும் அவளுக்கு இன்னும் கோவம் அதிகமா தாண்டி ஆயிருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாத ஆர்த்தி. அதெல்லாம் நிறையவே இருக்குமா. சண்மதி இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அவ மனசு நோகாம நடந்துக்கோப்பான்னு கார்த்திக் கிட்ட சொல்லிருக்காங்க. கார்த்திக் அவனுக்கு கொடுத்த பெட்ரூம சண்மதி கொடுத்திருக்கான். இப்படி எல்லாரும் இப்படி தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடினா சண்மதி மனசு மாறிட்டா என்னமா பண்றது? ஆமாண்டி, இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அவ ஒரு வருஷமாவது இந்த வீட்ல இருக்கணுங்கறதெல்லாம் வேற யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா செஞ்ச சதி வேலையா தான் இருக்கும். நான் கூட அந்த பக்கத்து வீட்டு மாமி கிட்ட விசாரிச்சேன். அவங்க வீட்டுக்காரும் வக்கீல் தானே. இந்த விவாகரத்துக்கு அப்ளை பண்ற எல்லாரும் ஒரு வருஷமாவது ஒன்னா சேர்ந்திருக்கணுங்கிறதெல்லாம் ஒன்னும் சட்டமே இல்லையா. இவகிட்ட இப்படி எல்லாம் சொல்லி இந்த வீட்ல இருக்க வச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவ இருக்க போற இந்த நாளெல்லாம் ராஜேஸ்வரி அம்மாவும் கார்த்திக்கும் தாங்குன்னு தாங்கணும். அவங்க தாங்கறதுல இவ மயங்கி மனசு மாறி இங்கே இருக்கணும்னு நம்ம வயித்துல புளிய கரைக்கிறதுக்காகவே இப்படி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்கடி. இதெல்லாம் பாத்துக்கிட்டு நாமளும் ஒண்ணு சும்மா இருக்க கூடாது. உன்னால என்னமா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னா, நான் இந்த வீட்ல வாழவே மாட்டேன், எனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னு சண்மதிய பெட்டியை தூக்கிட்டு இங்க இருந்து ஓட வைப்பேன். எப்படிமா? ஏண்டி எப்படி நீங்க உட்காந்துட்டு கேட்டா நான் என்ன இடுப்புல வச்சிருக்கேன் எடுத்து இந்தான்னு குடுக்கறதுக்கு? உட்காந்து யோசிக்கணும். யோசிப்போம், திட்டம் போடுவோம். சண்மதிக்கு பிடிக்காத விஷயமா செஞ்சு அந்த பழிய தூக்கி கார்த்திக் மேல போடுவோம். இந்த சண்மதி சும்மாவே தாம் தும்னு குதிப்பா. இப்படி எல்லாம் செஞ்சா சும்மா இருப்பாளா? நான் இங்க இருக்கவே மாட்டேன்னு அடுத்த நிமிஷமே பொட்டியை தூக்கிக்கிட்டு ஓடி போவாள்ல. அதுக்கப்புறம் நீ தான் இந்த வீட்டுக்கு மகாராணி. ஹாய் கார்த்திக். ஹாய் மதன், எப்படி இருக்க? ஃபைன் கார்த்திக். நான் சிம்லா வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு ஃபோன் பேச ட்ரை பண்ணேன், ஆனா உன் ஃபோன் நாட் ரீச்சபிள். பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? சென்னை ட்ரிப்ல உன்னை மீட் பண்ண முடியாம போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் உன்னை ஷியோரா மீட் பண்றேன். ஏண்டா, சென்னை வந்தாதான் நாம மீட் பண்ணணுமா? நீ வேணும்னா உன் ஒய்ஃபை கூட்டிட்டு சிம்லா வாயேன். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குடா. ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்றேன். இல்ல, ஹனிமூனுக்கு நாங்க மலேசியாவுக்கு போலான்னு இருக்கோம். நைஸ் பிளேஸ்டா. பட் நீ சிம்லா வர ட்ரை பண்ண. கண்டிப்பா. ஓகே, பாய்டா. பாய்டா. ஐம் சாரி.
சாரிலாம் சொல்ல வேண்டாம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஹலோ. ஹாய் ஷண்மதி. ஹாய் நிம்மி, எப்படி இருக்க? ஐ அம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? சர்ப்ரைஸ் தாண்டி நீயே கால் பண்ணிருக்க. ஹே, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல எல்லாம் உன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண, நீ தான் கிடைக்கவே இல்ல. நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ல பிஸியா இருந்தேன், அதனால சோஷியல் மீடியா பக்கமே வரல. நான் ஓகே. நானே உனக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன். நிறைய விஷயம் இருக்கு, நம்ம பேசணும். அதெல்லாம் இருக்கட்டும். நான் எதுக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? ஆஸ்திரேலியா டூரிசம் வீக் செலிப்ரேட் பண்ண போறோம். அதனால நீயும் ஹஸ்பண்டும் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆஸ்திரேலியா தானே? கண்டிப்பா வரேன். ஆனா இப்போ இல்ல, நெக்ஸ்ட் இயர் வரேன். நாட் திஸ் டைம். ஏண்டி ஒரு வருஷம் இழுக்குற? நீ இப்ப வந்தாதான் அதுக்கு பேர் ஹனிமூன். அதுக்கெல்லாம் இப்போ சான்ஸே இல்லம்மா. ஏன்? ஒரு வருஷம் என்ன பண்ண போற? நாங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கோம். மியூச்சுவலா 1 இயர் ஒரே வீட்ல நானும் என் ஹஸ்பண்டும் இருக்கணும். சோ சேட். என்னாச்சு உனக்கு? உன் லவ்வ பத்தி நீ சந்தோஷமா தானே பேசுவ? நான் நம்ம மீட் பண்ணும்போது எல்லாமே சொல்றேனே. ஐ வில் கால் யூ. பை. நீங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்னம்மா நீங்க? வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறீங்க? அதான் உங்களுக்கு பணம் தேவைன்னா அன்னைக்கு வந்து வாங்கிட்டு போனீங்கல்ல, அப்புறம் என்ன? அன்னைக்கு பணம் வாங்க சொந்தக்காரனா வந்தேன். ஆனா இன்னைக்கு பணி செய்ய வேலைக்காரனா வந்திருக்கேன். வேலை செய்யறதுக்கா? யா. இன்னைக்கு இந்த ஆளு ஏதோ வேற திட்டத்தோட வந்திருப்பான் போல இருக்கே. இங்க பாருங்க, ஏதோ அன்னைக்கு உங்க நல்ல நேரம். என் சம்பந்தியம்மா வீட்ல இல்ல, நீங்க பாட்டுக்கு வந்தீங்க போனீங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, என் சம்பந்தியம்மா வீட்ல தான் இருக்காங்க. இன்னைக்கும் அதே நினைப்போட நீங்க வந்து இங்க ஏதாவது கலாட்டா பண்ணலாம் நினைச்சீங்க, அவ்வளவுதான். ஓ, ராஜேஸ்வரி அம்மா வீட்ல தான் இருக்காங்களா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. இருக்க, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க படுக்க போனா என்ன அர்த்தம்? இல்லம்மா, அவங்கள ஒரு தடவை வாங்க வாங்க. டியூட்டி டைம் 8 மணிக்கு தானே? என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? முதல் நாள் வேலையில முதலாளி மாப்ள, அதான் கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன். சரி வாங்க, உள்ள வாங்க. கரெக்டா என்ட்ரி கொடுத்து நம்மள காப்பாத்துறீங்க. ஏண்டி, என்னடி இது? இந்த கார்த்தி என்னமோ 8 மணி தான் டியூட்டி டைம்ங்கறான், இந்த ஆளு என்னமோ முதலாளிங்கறான். என்னடி நடக்குதுங்க? மா வா, உள்ள போய் பார்க்கலாம். இனிமே இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல. நீ வரக்கூடாதுன்னு தான் சொன்ன, ஆனா தினம் இங்க நான் வரணும்னு மாப்பிள்ள சொல்லிட்டாரே. கார்த்திக், நான் கூட முதல்ல தெரியாத ஆள யாரையோ வேலைக்கு சேர்க்கிறியோன்னு யோசிச்சேன். ஆனா சண்மதியோட சித்தப்பா தான் உனக்கு டிரைவரா இருக்க போறாருன்னா உண்மையிலேயே இது ஒரு நல்ல டிசிஷன் தான். டிரைவரா இருக்க போறாரா? ஆமாமா, நான் தான் இனிமே மாப்பிள்ள முதலாளிக்கு டிரைவரு. கார்த்திக், நீ எதுக்கு இவர டிரைவரை வேலைக்கு செய்த? இதெல்லாம் சரி வராது. வேலை எதுவுமே இல்லன்னு சொல்லி தயவு செஞ்சு இவர் இங்க இருந்து அனுப்பு. சண்மதி, என்னம்மா இப்படி பேசுற? நீங்க சும்மா இருங்க. இங்க பாரு சண்மதி, அம்மாவே ஒரு டிரைவரா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால உனக்கு என்ன பிரச்சனை? ஷோ ராஜிமா, முதல்ல இவரை நம்ம வீட்டுக்கு வேலைக்கு சேர்க்க வேண்டான்னு சொல்லுங்க. ஏன், என்ன ஆச்சு? இவரால இங்க ஒழுங்கா இருக்க முடியாது ராஜிமா. தேவையில்லாம குடிச்சிட்டு வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாரு. நமக்கு இது தேவையா? நீங்களே யோசிங்க. அம்மாடி அம்மாடி அம்மாடி, என்னம்மா கோவத்துல பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கியம்மா. முதலாளி அம்மா என்னை பத்தி என்னமா நினைப்பாங்க? இங்க பாருங்க, சண்மதிக்கு போய் சொல்ற பழக்கம் கிடையாது. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா?
அவ்வளோ தூரத்துல இருந்து தினமும் இங்க வேலைக்கு வர்றது கொஞ்சம் சிரமமா தான் இருக்குது. அதுக்காக நீங்க என்ன இங்கேயே தங்கிருங்கன்னு சொல்லிடாதீங்க. ஏன் இங்க தங்குனா என்ன தப்பு? ஆஹா, எவ்ளோ அழகா சம்மந்தி வாயில இருந்து போட்டு வாங்குறான் பாத்தியா இவன். இந்த டெக்னிக் தெரியாம தானே நாம இவ்ளோ நாளா எதுவுமே சாதிக்க முடியாம இங்க இருக்கோம். அது எப்படிமா இங்க வந்து நான் சரி, உங்களுக்கு இங்க தங்கிக்க தயக்கமா இருந்துச்சுன்னா நம்ம அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்க தங்கிக்கோங்க. ஆஹா, அவுட் ஹவுஸா? நைட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதும் நல்லா உட்கார்ந்து கொஞ்சம் சரக்க போடுறதுக்கு சரியா இருக்குமே. சரிம்மா, உங்க விருப்பம். நீங்க சொல்லி உங்க பேச்ச நான் மீறுவனா? மீறவே மாட்டேன். ராஜிமா, அவருக்கு வேலை கொடுத்ததே பெருசு, இதுல அவருக்கு தங்கறதுக்கு வேற இடம் கொடுக்கறேன்னு சொல்றீங்க. என்ன ராஜிமா? அம்மாடி சண்மதி, குடுக்கற தெய்வத்தை ஏமா நீ தடுக்கற? அவங்க மனசு போல அவங்க செஞ்சுட்டு போறாங்க, இதுல என்னமா இருக்குது? சித்தப்பா, அதான் அம்மா உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் நின்று பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க கார் சாவி? முதல்ல காரை தொடச்சு வைங்க, நான் ஆபீஸ் கிளம்பணும். சரிங்க முதலாளி மாப்பிள்ள, வர்றமா வரங்க. ராஜிமா, நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க இவரை வேலைக்கு சேர்த்திருக்கீங்க. அவரால என்னென்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. சண்மதி, அவரை பார்த்தா பிரச்சனை பண்ற மாதிரி தெரியல, விட பாத்துக்கலாம். ஆமாமா, எனக்கு புரியுது ராஜிமா. இப்ப எங்க டிரைவரா போனா? சொல்லுமா. சம்பந்தியம்மா வீட்லயா? அங்க என்ன பண்றா? அப்பா, சித்தப்பா அவரோட உண்மையான சுயரூபத்தை மறைச்சிட்டு இங்க வந்து டிரைவர் வேஷம் போட்டுட்டு இருக்காரு. அன்னைக்கு என்னடானா, ராஜிமா வீட்டுக்கு வந்து என்கிட்ட பணம் கேட்டாருல்ல, நான் இல்லன்னு சொல்லிட்டேன். உடனே ஸ்வேதா கிட்ட போய் 10,000 ரூபாய் வாங்கிட்டு போனாருப்பா. இப்போ இங்க என்ன காரணம் சொல்லி யார் யார்கிட்ட எல்லாம் போய் பணம் வாங்க போறாருன்னு நினைச்சாலே எனக்கு சத்தியமா கோவமா வருதுப்பா. நீ கோவப்படாதமா. அன்னைக்கு அவன் வீட்டுக்கு வந்தப்ப அவன்கிட்ட அவ்வளவு சொன்னமா, அவன் ஏன்டா இந்த மாதிரி நடந்துக்கிறானே எனக்கு தெரியலமா. சரிம்மா, நீ கவலைப்படாத, நான் வந்து அவங்ககிட்ட பேசுறேன். சரிப்பா, நான் வச்சிடுறேன். உங்க 2 பேரையும் பாக்குறப்ப என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இந்த காலத்துல எல்லாம் ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கொஞ்ச நாள்லயே டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த தாலியில் இருக்கிற மஞ்சள் காயறதுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாகரத்து பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனா நீங்களும் இந்த காலத்து பிள்ளைங்கதான். ஆனா நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா இருக்கிறத பாக்குறப்போ என்னால வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. என்ன முதலாளி மாப்பிள்ள, நான் சொல்றது சரிதானே? சரிதான். அப்புறம் என்னை வேலைக்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னு தெரியும் போது சண்மதிய அத வேண்டான்னு சொன்னான்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா சின்ன வயசுல இருந்து தோல்லியும் மார்லியும் தூக்கி போட்டு வளர்த்த இந்த சித்தப்பனை ஒரு வேலைக்காரனா பார்க்க அவளுக்கு மனசு இல்ல. அதனாலதான்
என்னதான் பல வருஷமா எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லைன்னாலும் மனசுல இருக்கிற பாசம் விட்டு போகாது பாருங்க. சின்ன வயசுல இருந்தே அவ என் மேல ரொம்ப பிரியமா இருப்பா. எப்ப பார்த்தாலும் சரவண சித்தப்பான்னு என்ன. சித்தப்பா இதெல்லாம் இப்ப உங்ககிட்ட கேட்டாங்களா? முதல்ல ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க. என் முதலாளி மாப்பிள்ளை எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கதை கேட்டுட்டு வர்றாரு. ஏமா நீ எதுக்கு இப்ப உள்ள பூந்து டிஸ்டர்ப் பண்ற? நீ அமைதியா வாமா. ஒரு நாள் தெருவுல விளையாடிட்டு இருந்தப்ப ஒரு நாய் துரத்துனதுல சித்தப்பா பாவம் உள்ள அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தா. அந்த நேரம் நான் அங்க இருந்ததுனால காப்பாத்தலான்னு போனா, நான் கிட்ட போன உடனே சித்தப்பான்னு என் கழுத்தை கட்டி புடிச்சிட்டு என் மேல துள்ளி குதிச்சதுல முதுகுல கடிக்க வந்த நாய் உட்கார்ற இடத்துல கடிச்சு புடிச்சு. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? சொல்லுங்க, என்னாச்சு? சித்தப்பா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்ப இந்த கதை ரொம்ப முக்கியம். முக்கியம்தாமா.